வெளிநாட்டில் வாழ போராடினேன். சொந்த நாட்டிலோ இணங்க போராடுகிறேன். வெளிநாடு வாழ்க்கை கனவாக இருந்தது. ஆனால் திரும்பிய வாழ்க்கை அதைவிட பெருஞ்சுமையாகிவிட்டது. தாய்மண் தலை காக்கும் என்ற நம்பிக்கையில் திரும்பினேன். ஆனால் நிம்மதி வரவில்லை. போராட்டம் மட்டும் தொடர்கிறது. வெளிநாடு கற்றுக் கொடுத்தது வாழ்க்கை என்னவென்று. திரும்புதல் கற்றுக் கொடுக்கிறது பொறுமை இதுதான் என்று. கடன் சுமைகளை சுமந்து சென்றேன். பாலைவன அனுபவங்களை சுமந்து திரும்பினேன். கனவுகளுடன் வெளிநாடு சென்றேன். காலத்துடன் போராடி திரும்பினேன். திரும்புதல் கூட ஒரு போராட்டமே. வெளிநாட்டில் வாழ்வது கடினம். திரும்பி இங்கு வாழ்வது அதைவிட கடினம். இது யாருக்கும் புரியாத உண்மை. உண்மையாய் உழைத்து போராடினேன். அனுபவம் மட்டுமே கொண்டு திரும்பினேன். ஆனால் இங்கே கூட வாழ்க்கை சவால்தான். எத்தனை உழைத்தாலும் தரம் தாழ்த்த அங்கும் ஒரு சிலர் கூடவே பயணிக்கின்றனர். இங்கோ பயணிப்பதற்கான வழியோ அரிது. கனவுகளை தேடி சென்றேன். துன்பத்துடன் திரும்பினேன். சொந்த மண்ணிலும் அமைதி இல்லை. என் ஆரோக்கியம் இழந்தேன். எனினும் குடும்பத்தின் வாழ்க்கை தரம் மாறியது. அந்த தரத்தினை சீர்படுத்த இங்கு போராடுகிறேன். ஆரோக்கியம் குன்றியதென் துணர்ந்து அயல்நாட்டு தலைவனும் நிராகரிக்க எண்ணினான். சக்கை என பிழிந்த பிற்பாடு தாயகம் தேடி பயணம். திரும்பிய பின் உணர்ந்தேன். தரம் உயர்வின் அதீத பொறுப்புச் சுமை. போராட்டம் எங்கேயும் நின்றுவிடவில்லை என்று. புறம்பேறி வாழ்வது கடினம். மீண்டும் திரும்பி பொருந்துவது கடினம். இது யாருக்கும் புரியாத கதை. வெளிநாட்டின் நினைவுகள் குவிந்தன. திரும்பியதால் சவால்கள் அதிகமாகின. இதுதான் உண்மையான வெளிநாட்டவன் வாழ்க்கை. மாறிய உலகம், ஆனால் மாறாத போராட்டம். திரும்பி வந்து மனம் சுமை நிறைந்தது. வெளிநாட்டு வாழ்க்கை நினைவுகள் மாயவில்லை. கைகளில் அனுபவம் இருப்பினும் பயனில்லை. இதயத்தில் சுமை மட்டுமே மிஞ்சுகிறது. திரும்பிய வாழ்க்கை எளிதல்ல. எளிதல்ல. திரும்பினேன், ஆனால் பழையவன் இல்லை. உலகம் மாறவில்லை, நான் மாறிவிட்டேன். இதுதான் திரும்பியவர்களின் போராட்டம். வெளிநாட்டு கனவுகள் முடிந்தன. சொந்த மண்ணில் புதிய போராட்டம். திரும்பிய வாழ்க்கை ஒரு புதிய சவால். வெளிநாட்டில் வாழ்வது சவால். எனவே எதிர்பார்ப்புடன் தேசம் திரும்பினேன். ஆனால் போராட்டம் மட்டும் தொடர்கிறது. அங்கிருக்கையில் மாத வருமானம். உடல் நலம் கெடுத்திடினும் பரவாயில்லை. மற்றெல்லா கடன் சுமைகளையும் குறைக்க செய்துவிடும். இன்றோ அச்சுமையும் பெருகியது. ஒரு தினார் ரொட்டி ஒரு வயிற்றை நிரப்பியது. இங்கு 100 ரூபாய் ஒரு நாள் வாழ்க்கைக்கு உகந்ததா இல்லை. எவரிடம் இந்நிலை கூறிமாள்? தாய்நாட்டவரின் ஒரே வினா, எப்பொழுது திரும்புகிறாய் என்று. திரும்ப செல்லவில்லை என்ற கையில் அவர் முகமாற்றம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. அவரையும் குறை கூறுவதற்கில்லை. அவரே நன்கறிவார் இவ்வூரின் நிகழ்நிலை என்னவென்று. ஆகவே அவர் நம்மை திரும்ப செல்ல உரைக்கின்றனர். வெளிநாட்டு வாழ்க்கை முடிந்தது. வீடு வந்தேன் என்ற மகிழ்ச்சி. ஆனால் இவ்வாழ்க்கை சுலபம் இல்லை. திரும்பியவர்களின் மௌன போராட்டம். பொறுப்புச் சுமைகளை நினைக்கையில் திரும்பவும் அயல்தேசம் செல்லக்கூடுமோ என்ற அச்சம் வெகுவாய் என்னை வதைக்கிறது. தாய் நாட்டில் வாழ வழிகாட்டுங்கள் தோழமைகளே. உழைத்திட உடல் வலிமையும் இல்லை. எஞ்சியிருப்பது மன வலிமையே. சிந்தித்து சிந்தித்து செயலிழந்தேன். பல்வேறு முயற்சிகளை மேற்கொள்கிறேன். எனினும் ஆதரிப்பார் எவருமில்லை. இந்நிலை கடந்து வந்தோர் மனம் இறங்கி ஆதரிக்க கரம் கோருகிறேன். தாய் மக்கள் நலன் காப்பர் என்ற நம்பிக்கையில் இந்நிலையும் கடந்து போகும் என்று இன்றைய பொழுதும் நகர்கிறது.